இந்த இஸ்ரவேல் மக்களை அவங்க அடிமைத்தனத்துல இருந்து மட்டும் அவர் மீட்டெடுக்கல, வாழ்வையும் அவர் கொடுத்தார். அவங்கள வெளியே கொண்டு வரும்போது அந்த விடுதலைக்கு முன்னாடி அவங்கள அவர் செய்ய சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதோட ரத்தத்தை நிலை கதவுல அவர் என்ன செஞ்சாரு? பூச சொன்னார். அந்த நிலை கதவுல பூசி விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்யணுமா? சமைச்சு அவித்தோ சாப்பிடக்கூடாதான், தீயினால் சுட்டு அவங்க என்ன செய்யணுமா? சாப்பிட சொன்னார். அதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பஸ்கா விருந்துன்னு யூதர்கள் கொண்டாடுவாங்க. இது என்ன பலன் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவங்க கோத்திரத்துல பலவீனம்ங்கிறது என்ன செய்யலையா? இல்லை. அவங்க சாப்பிட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தது. அவ்வளோ தூரம் அவங்க நடந்தாங்க. அவங்க கால்கள் என்ன செய்யலையா? வீங்கல, முட்டு வலி வரல, எலும்பு தேய்மானம் அவங்களுக்கு வரல, வயசானவங்களுக்கு உட்காரணும்னு என்ன செய்யல? தோணல. அவங்களில் பலவீனப்பட்டவன் யாரும் இல்லை. இந்த பலம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அது அவங்களுக்கு ஜீவனை கொடுத்ததா. இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அததான் நம்ம கர்த்தருடைய பந்தியாக, திருவிருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.